அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பாக்கியமான யௌமுல் அரஃபாவுடைய நாளை நாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ அந்த நாள் வரும், நாம் நோன்பு இருக்கலாம் என்று நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே எந்த அமலை நாம் செஞ்சாலும் அந்த அமலின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை, பலன்களை நாம் விளங்கினோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும், ஆசைகள் அதிகமாகும். அதனால் அந்த அரஃபாவுடைய மேன்மையை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொன்னா என்பதைத்தான் இந்த காணொளியில் நாம் பேச போகிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள். தன்னுடைய அருளை அடியார்கள் மீது அல்லாஹ் இறக்கிய நாள் அரஃபாவுடைய நாள். இஸ்லாத்தை, மார்க்கத்தை நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வால் சோபனம் சொல்லப்பட்ட நாள் இந்த அரஃபாவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த யௌமுல் அரஃபாவுடைய இந்த நாளில் அதிகமான நரகத்தினுடைய கைதிகள் விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளில் ஷைத்தான் நொந்து நூலாக போகக்கூடிய நாள். அடியார்கள் செய்யக்கூடிய அந்த இஸ்திக்பாரை பார்த்து, அமல்களை பார்த்து தன்னைத்தானே சபித்து கொள்ளக்கூடிய, நான் எவ்வளோ முயற்சி எடுத்து இவங்க வழிகெடுத்தேன், ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக இவங்க அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறானே என்று தன்னைத்தானே அவன் சபித்து கொள்ளக்கூடிய, கேவலப்பட்டு போகக்கூடிய நாள் பாக்கியமான யௌமுல் அரஃபாவுடைய நாள். நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பிற்கு ஒரு ஆண்டினுடைய முன்னாள் பாவம், பின்னால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய பாக்கியமான நாள் யௌமுல் அரஃபாவுடைய நாள். பெருமக்களே, அந்த அரஃபாவுடைய நாளை அடைந்து நோன்பிருந்து அல்லாஹ் தருகிற வெகுமதிகளை பற்றி சொல்லப்பட்ட அத்தனை பாக்கியங்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அத்தனை பேரிலும் ஆக்கி தருவானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.